ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்க பப்பி வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு. இதுக்கு நாங்கள் வச்சுருக்க நேம் வந்து லியோ. இது வந்து 5 மந்த் பப்பி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்பவுமே வந்து நம்ம எப்போ வந்தாலும் கடிச்சினே இருக்கிறது தான் ஒரு வேலை. ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் கடிக்க மாட்டார், நம்ம வலி தாங்குற அளவுக்கு இருக்கும். இப்போ பார்க்கறது வந்து அவரோட பல்லு வந்து உடஞ்சிச்சு. அவர் 2 நாளாக கடிக்கிறாரு, நம்மளுக்கு வந்து அந்த பெயின் தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பெயின் கடிக்கல, ரொம்ப லைட்டாக கடிக்குது அப்படின்ட்டு பார்த்தா பல்லு ஒன்று விழுந்துட்டு இருக்குது. பப்பிக்கு வந்து இதே மாதிரி தான் பல்லு விழுந்து முளைக்கும் அப்படின்றது. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு பப்பி, அதனால் வந்து எங்களுக்கு தெரில. பப்பி வளர்க்குறவங்களா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். பல்லு நம்மளுக்கும் விழுந்து முளைக்கிற மாதிரி, அந்த குழந்தை பருவத்தில் பல்லு விழுந்து முளைக்கிற மாதிரி, பால் பல்லுன்ற மாதிரி இவருக்கும் வந்து பல்லு விழுந்து முளைக்குமா என்னான்னு தெரில. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, நிறைய பல்லு வந்து விழுந்துட்டு முளைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடவா பல்லு வந்து ஆடிட்டுருக்கு. அந்த பேக் சைடில் லைட்டாக பிளாக்காக இருக்குது. இது சொத்தை பூச்சி விழுந்ததா, இதோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த பல்லு தான். பல்லு விழுற ஸ்டேஜில் தான் இருக்குது. யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.